பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோடு வேதத்திலிருந்து ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா சாப்டர் 26 verse 3 வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீ அவனுக்கு பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமென். இன்னைக்கு நீங்க ஏசப்பாவே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு பூரண சமாதானத்தோடு உங்களை பாதுகாத்து கொள்வேன். ஆமென். அதாவது ஏசப்பா உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறாரு. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களை பார்த்தான் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு பூர்ண சமாதானம் தரப்போகிறேன். இது வரைக்கும் பாருங்க, இந்த உலகத்துக்குடைய சமாதானம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி ஒரு நேரத்துக்கு இருக்கிற சமாதானம் இது ஒன்றும் நேரத்தில் இல்லைப்பா, நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பேசி சமாதானமாக வாழ்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் அவரை சார்ந்து இருந்தீங்கன்னா, அவரே நீங்கள் பற்றி கொண்டு இருந்தீங்கன்னா, அவரே நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூர்ண சமாதானம் கொடுக்க போகிறார். இந்த உலகத்துக்குடைய சமாதானம் கொஞ்சம் நேரத்துக்கு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி நான் கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போயிட்டு மாதிரி இருக்குது, ஆனால் மறுபடியும் அதே கவலையோடு தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் சீரியல் சினிமா பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் உள்ளத்தில் சமாதானமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டு திரும்ப அதே உலகிக்குவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு நான் கொஞ்சம் இது என்னோட கஷ்டத்தை சொன்னால் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, ஏதோ என் உள்ளத்தில் பாரம் எழுந்து போனேன், ஆனால் திரும்ப அடுத்த நாள் அதே கஷ்டத்தை, அதே பாரம், அதே கவலை, அதே வேதனை தான். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்கள் உள்ளத்தில் ஒரு பூர்ண சமாதானம் தரப்போகிறார். ஆமென். நீங்கள் அவரே சார்ந்து இருக்கும்போது, ஏசப்பாவே நம்பி இருக்கும்போது, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பூரண சமாதானம். எல்லாமே பாருங்கள், இந்த உலகத்துக்குரிய சமாதானம் கொஞ்சம் நேரத்துக்கு தான். ஆனால் ஏசப்பா உங்களுக்கு சமாதானம் கொடுத்தாருன்னா நித்தியமான சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்குள்ள சமாதானம் தரப்போகிறேன். உன் உள்ளத்தில் சமாதானம், உங்கள் வீட்டில் சமாதானம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம், நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் ஏசப்பா உங்களோடு இருந்து ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் இன்றிலிருந்து பார்க்க போகிறீங்க. இது விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஏசப்பா உண்மையே நம்பியிருக்கேன், அந்த சமாதானம் எனக்கு தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடுறாங்க, சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ பணம் கொடுத்து அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு சமாதானம் தரும், ஆனால் அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறாரு. ஒப்பு கொடுக்குறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவும் இந்த நாள் கூட ஆண்டவரே, நீர் இந்த காலை வேளை எங்களோட பேசின வார்த்தையின்படி உண்மையே சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாள் கூட சமாதானத்தை எழுந்து போய், சந்தோஷத்தை எழுந்து போய், நிம்மதி எழுந்து போய், ஆண்டவரப்பா வேதனையோடு ஏசப்பா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நீ தெய்வீக சமாதானத்தால் நிரப்பி, ஆண்டவரே அப்போ தெய்வீக சந்தோஷத்தால் நிரப்பி, அப்போ ஒரு பூரண நிம்மதி ஆண்டவரே அப்போ தரபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இதிலிருந்து அவங்க வாழ்க்கையில், அவங்க உள்ளத்தில், அப்போ அவங்க ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காண கிருபை செய்ததுக்காக நன்றி. உங்கள் நாம மாற்றமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.